சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் விமென்ஸ் வேர்ல்ட் கப்லேருந்து ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த கேம் வந்து ஓலெட் மைலி ஜேட் அப்படிங்கிற விமன் கிராண்ட் மாஸ்டருக்கும் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ரமேஷ் பாபுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப்போடைய 2வது சுற்றில் இவங்களுக்கு இடையில் நடந்த 2வது ஆட்டம். இந்த வேர்ல்ட் கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட் என்ன, வேர்ல்ட் கப்பில் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க, இந்த போட்டியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எண்டாவது வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன, இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கேமை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி போர்டை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மைலி ஜேட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீசஸ். ஸோ கேம் வந்து அவங்க D4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வைஷாலி வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாங்க, C4, அதுக்கப்புறம் G6. ஸோ ஒரு கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம இதுக்கு பார்க்குறோம். ஸோ F3. ஸோ இங்கே வந்து இந்த F3 வந்து ஒரு ஆன்டை பொசிஷன் மாதிரியான ஒரு மூவ். ஏன்னா நம்ம வந்து E4 வந்து விளையாடுறத நம்மளால் தடுக்கவே முடியாது. இங்கே நைட் F6 போட்டதுனால இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா E4 ஆட முடியாது. அதனால் F3 போட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. ஸோ E6 இது ரொம்ப காமனான மூவ் கிடையாது ஆக்சுவலாக. பிஷப் G7 தான் மெயின் மூவ். பட் ஏன்னா எப்படினாலும் நம்ம வந்து இங்கே பிஷப் போட்டோம் அப்படின்னா E4 வரதான் போகிறாங்க. அந்த வேரியேஷனில் வரதான் போகிறாங்க. பட் E6 வந்து ரெக்கமெண்டட் கிடையாது பொதுவாக. ஏன் அப்படின்னா நீங்கள் டாஸ்கர் பிஷப்பை ஃபேன்ஷோட பண்ண போகிறீங்க. அதனால் இந்த பான் வந்து E7 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அட்லீஸ்ட். பட் இங்கே இமீடியட்டாகவே E6 போடுறாங்க. கொஞ்சம் வந்து ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீவியேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ E4 எனிவே, C5, D5. ஸோ எக்கச்சக்கமான ஸ்பேஸ் அட்வான்டேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே வராங்க ஒயிட்டு. ஸோ இதை எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொசிஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த பொசிஷன் வந்து எப்படி வைஷாலி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பான் டு D6 அண்ட் தென் பிஷப் டு நைட் C3. அண்ட் இந்த பொசிஷனில் D into E6 அடித்தோம் அப்படின்னா பிஷப்பால் வெட்ட மாட்டாங்க. F into E6 அடித்து இந்த ஸ்கொயரை கவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தோணும். ஸோ ஏன்னா பிஷப்பால் அடிக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து பர்மனெண்ட்டாக வீக் ஆகிடும் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேக்வர்ட் பான் இருக்கும். பட் F into E6 அடிக்கும்போது நம்ம வந்து ஃபியூச்சரில் D5 த்ரஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ நைட் C3, பிஷப் G7, பின் அதுக்கப்புறம் பிஷப் டு G5. கொஷின் மார்க் போட்ட உடனே பிஷப் E3க்கு போயிடுது. இங்கே வந்து இந்த பிஷப் வந்து H4 போயிட்டு அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பிஷப் பின்னாடி போன உடனே E takes D5 விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் C takes D5 பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல நைட் takes D5 ஆட முடியாது. ஏன்னா இது ஒரு சின்ன டாக்டிக்கல் பிளண்டர். நைட் into D5, C into D5 and then bishop takes B2. ஸோ C takes D5க்கு அப்புறம் A6 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ A6க்கு அப்புறம் A4. ஏன்னா இங்கே வைஷாலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயின் சைடில் ஸ்பேஸ் கெயின் பண்ண பார்க்குறாங்க. ஸோ லைக் B5 and then C4னு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அதை தடுக்கிறதுக்கு A4 சரின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ண உடனே குயின் டு D2 பார்க்குறோம். நம்ம நேற்று கூட இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு ட்ராப் வந்து பார்த்துருந்தோம் ஷார்ட்ஸில். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணலாம்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த பொசிஷனில் அதாவது இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டிக்கல் மோட்டிவோடே வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி விளையாடுவாங்க. ஸோ அதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ரொம்ப டாக்டிக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த பொசிஷனில் ரூக் E8 விளையாடுறாங்கன்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் ரூக் E8 ஆடுறீங்க அப்படின்னா இங்கே சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது. கிங் சென்ட்ரல் இருக்கிறது நம்மளால் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். இது வந்து பொதுவாக கிங்ஸ் இண்டியன் விளையாடுறவங்களுக்கு இந்த செட்டப் தெரிஞ்சிருக்கும். பிஷப் E2. இங்கே சப்போஸ் நம்ம வந்து வெட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. நைட் into E4 டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் குயின்ஸ் பொசிஷன் ப்ளஸ் கிங்ஸ் பொசிஷன். இப்போ நீங்கள் எப்படி வெட்டினாலும் சரி குயினை வச்சு செக்கு கொடுத்து நம்ம பிஷப்பை ஃபோர்க் பண்ணிடலாம். ஸோ G3 வச்சதுக்கப்புறம் குயின் into H6 அண்ட் தென் நம்ம வந்து குயின் into H6 பிஷப் into H6 விளையாடலாம். ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் கிடைக்கும். அந்த பான் வந்து கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதாவது ரெக்கவர் பண்ணுறாங்க, பட் மச் பெட்டர் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பிஷப் E2. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த E5 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பிஷப்பையும் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் H5. இப்போது நான் என்ன கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, ஏன் இப்போ இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகாதா, சேம் டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு பிளாக்குக்கு ஏதாவது ஒரு மூவ் நம்ம வந்து கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ லெட்ஸ் சே A5 அண்ட் தென் பிஷப் into H6. இப்போ ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாருங்கள். நைட் into E4, குயின் H4 செக், அதே மூவ் G3, குயின் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் அண்ட் நைட் டு F6. ஸோ எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் ஒரு 4ல் மாட்டிப்போம். அதனால தான் இந்த பொசிஷனில் இமீடியட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா
அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கு H3 G4 ஐடியா. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கிங்கை சென்டரில் வைக்கிறதும் அப்படி இல்லைனா குயின் சைடில் வந்து கேசல் பண்ணுறதும் ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். அதை தான் இங்கே முயற்சி பண்ண பார்க்குறாங்க. ஸோ H4 ஆடிடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம G4 போட்டோம் அப்படின்னா H×G3 வந்து பிளாக்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படியும் H5 வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம வந்து அம்பசாம் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம G3ல வெட்டிடலாம். ஸோ அதனால் அவங்களால அந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ ஷி பிளேட் பிஷப் G5. ஸோ பிஷப் G5 இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் பி D7. இந்த பான் வந்து H4க்கு போனால் அட்டாக் பண்ண முடியும், அதுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியாது டேரெக்டாக அப்படிங்கிறது தெரியும். பட் ஏன் அது விளையாடுறாங்க அப்படின்னா இங்கே சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது அகெயின். ஸோ நைட் பி D7க்கு நான் நினச்சேன் இந்த பானை வெட்டலாமா அப்படின்னு பார்த்தா சேம் கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் இன்ட்டு E4. நீங்கள் குயினை வெட்டினீங்க அப்படின்னா நம்மளும் குயினை வெட்ட முடியும். நீங்கள் கிங்கால் திரும்ப நைட்டை வெட்டினீங்க அப்படின்னா நம்ம ரூக்கால் பிஷப்பை வெட்டிடலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவல், ஆனால் உங்களுக்கு பிஷப் பேர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் பிளாக்கோட பீசஸ் வந்து டெவலப் ஆகி ஃபர்தராக வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து விளையாட முடியும். ஸோ கோயிங் பேக், அதனால தான் வந்து அந்த பானை வந்து அவங்க கேப்சர் பண்ணலை. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்டிக்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் E5 நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் E2. அண்ட் இந்த பொசிஷன்லேயே கூட நம்ம நைட்டை வந்து பிஷப்புக்கு ட்ரேட் பண்ண தான் தாராளமாக பண்ணலாம். அதே போல் இங்கேயுமே பண்ண முடியாது. சேம் டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த பொசிஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ நைட் G2 குயின் B6 போயிட்டு இங்கே வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அண்ட் ருக் B1. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து அவசியமாக ருக் B1 விளையாடியே ஆகணுமா? ஆமாம், இது விளையாடியே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி ஓகே பிஷப் இன்டு H4 இப்போ விளையாடலாமா பார்த்தோம்னா இந்த நைட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு டாக்டிக்ஸ் உருவாக்கும். குயின் டெக்ஸ் B2. ஸோ ப்ரில்லியண்ட்டான ஒரு டெம்பரரி குயின் சாக்ரிஃபைஸ். அண்ட் வெட்டினாங்க அப்படின்னா நைட் இன்ட்டு D3. அதுக்கப்புறம் நம்ம குயினையும் ரெக்கவர் பண்ணிடலாம், ஒரு பீஸோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ருக் B1 அண்ட் தென் குயின் B4. அதுக்கப்புறம் கேசல்ஸ். இங்கே நிறைய தடவை நீங்கள் வந்து உங்களுக்கு தோணியிருக்கும் நம்ம ஏன் இந்த பிஷப் வெட்டக்கூடாது. உங்களுக்கு தோணின எல்லா தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அது சரியான மூவ் தான். தொடர்ந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டாப் மூவில் வந்து பிஷப்பை வெட்டிட்டு கதறிட்டு இருக்கு, ஆனால் அவங்க வெட்டலை. ஸோ பிஷப் D7 இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ B3 ருக் AC8. ஸோ மேபி சம்டைம்ஸ் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி. ஸோ ருக் ஸ்பான் C4 போட்டு ஸோ பிஷப் C2 போனதுக்கப்புறம் C4 போடுறாங்க. பின் அதுக்கப்புறம் கிங் டு G1. ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து டிஸ்கவரி கொடுக்குறது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா குயின் செக் இருக்குது. குயின் செக்கு நீங்கள் கிங்கை மூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டால் C4 வெட்டும்போது குயின் அட்டாக் இருக்கும். அப்போ தேர் இஸ் நோ ருக் டெக்ஸ் B2. ஸோ அந்த காரணத்தினால C4 கிங்கை வந்து மூவ் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இந்த பொசிஷனில் நான் வந்து ஓகே F4 வச்சோம்னா நைட்டு உள்ளே போயிடும், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிங் H1 அதுக்கப்புறம் C டெக்ஸ் B3 விளையாடுறாங்க. பிஷப் அட்டாக்ல இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ரூக் டெக்ஸ் B3 குயின் A5 ரூக் டெக்ஸ் B2. இப்போது பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து வைஷாலி ஒரு பான் வந்து டவுன். இது எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க? இன்னொரு பானுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் இருக்குது. பொசிஷனும் ரொம்ப ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொசிஷனில் இருந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 10 மூவ்ஸில் கேமே முடிய போகுது எப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட் H5 அதுக்கப்புறம் பிஷப் இன்டு H4 ஃபைனலி செகண்ட் பானையும் வின் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகுது C4ல். லேண்ட் ஆனதுக்கப்புறம் குயின் D3 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C3 குயின் இன்ட்டு C3 குயின் ட்ரேட் நடக்குது. என்னங்க திடீர்னு குயின் ட்ரேட் பண்ண நடக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே சில டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ நைட் E3 டபுள் அட்டாக். ஸோ டபுள் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னென்னா 2 பான் விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் 2 பான் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஈக்குவலாக ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக D7ல் பிஷப் ட்ராப் ஆகுது. நைட் இன்ட்டு C2 அதுக்கப்புறம் ருக் இன்ட்டு D6ன்னு சொல்லி இங்கே ஒரு பானுமே ட்ராப் ஆகிடுது. இப்போ ஒரு இம்பேலன்ஸ் வந்து நம்ம வந்து போர்டில் பார்க்குறோம். என்ன இம்பேலன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து 3 பான் வந்து வெட்டியிருக்காங்க. அதுக்கு பதில் வைஷாலி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் இருக்குது. நைட் வெர்சஸ் 3 பான்ஸ் தான் வந்து இங்கே இம்பேலன்ஸு. ஆல்மோஸ்ட் நம்ம என் கேமில் இருக்கோம். இது கண்டிப்பாக வந்து இந்த இம்பேலன்ஸ் வச்சுருக்கவங்க தான் பெனிஃபிட்டு. பட் இதை எப்படி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி கேமை வின் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். நைட் E3 போடுறாங்க. பின் அதுக்கப்புறம் G4. இது வந்து சரியான நகர்வு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து G4 ஓகே நைட்டை த்ரெட்டன் பண்ணுறீங்க, தட் இஸ் ஃபைன். பட் நைட்டு சும்மா தானே இருக்குது, அதையே நம்ம கேமுக்குள்ளே வர வைக்கணும் வாண்டடான்றது அடுத்த கொஷினு. ஸோ G4 அதுக்கப்புறம் நைட் F4 உள்ளே வருது. H2 ஹேங்கிங். ஸோ கிங் H2 அடுத்து நைட் டு D1. நைட் டு D1 வந்ததுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க பிஷப் F6 போட்டு. அதுக்கப்புறம் ரூக் டு D3. அண்ட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரூக் B3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக கன்சிடர் பண்ணப்படுது.
ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேக் ரேங்க் போகலாம். அடுத்து இந்த ரூக்கை வந்து இப்படி கொண்டு வந்து திரும்ப இங்கே ஏதாவது ஏன்னா மேட் த்ரெட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 2 நைட்டும் பக்கத்தில் இருக்குது. ஸோ நைட்டுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ரூக் B3 ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ, பட் ரூக் D3 விளையாடுறதுனால கேம் வந்து ஈக்குவல் ஆகிடுது திரும்ப. ஸோ ரூக் F1 போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க நைட்டை. ஸோ நைட் வந்து E3 போயிட்டு திரும்ப ரூக் அட்டாக் பண்ணுது. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது பிளாக் ஆர் ஒயிட்டுக்கு வந்து சரியான மூவ் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னா ரூக் F2. இதை தவிர்த்து வேறு என்ன மூவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேமும் ரூக் வந்து B1 வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிளண்டர். ஏன் பியூர் பிளண்டர் அப்படின்றத பார்க்கலாம். கேமில் வந்து நைட் C4 பார்க்குறோம். ஜஸ்ட் ரூக் அட்டாக் பண்ணுறாங்க. ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரூக் D8 வச்சோன்னா ட்ரேட் நடக்குது. ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் கிங்கை வந்து G7 போட்டுறாங்க. ஏன்னா பிஷப் F6 வந்ததுக்கப்புறம் மேட் த்ரெட் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால். ஆனால் அது சரியான நகர்வு இல்லை இங்கே இந்த பொசிஷன்லையும். நல்ல மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு E5. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நைட் E5 நைட் F3 த்ரெட்டன் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அதே மாதிரி பிஷப் F6 போட்டு மேட் த்ரெட் பண்ணாங்க கூட நைட் எக்ஸ் F3 இருக்குது. கிங் H1 போனதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரி போயிடலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட பிஷப் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் பிஷப்பை சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேக் ரேங்கில் ரூக்கை வச்சோம் அப்படின்னா செக்மேட் ஆகிடுவீங்க. அதனால் நைட் E5 ரொம்ப ஸ்ட்ராங்கானோம். அதே போல் இந்த நைட் செக் வைக்கும்போது சில பேருக்கு டவுட் வரும், ஏன் கிங் வந்து G3 வைக்கக்கூடாதா? G3 வச்சிங்க அப்படின்னா டிஸ்கவர்ட் செக் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் கிங் டேக்ஸ் F4 அப்புறம் நம்ம வந்து ரூக்கை வெட்டிடலாம். இதுவும் வின்னிங் என் கேம் தான். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து அந்த ரூக்கை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னிங் என்ன சொல்கிறது பொசிஷன் வந்து வின்னிங் ஃபார் பிளாக். பட் இங்கே இந்த கிங் G7 ரொம்ப துல்லியமான மூவ் இல்லை. அதனால தான் பார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ பிளாக் வாஸ் வின்னிங் கிளியர்லி. பட் இப்பயும் கொஞ்சம் வந்து பெட்டராக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கிளியர் வின்னிங் கிடையாது. ஸோ பிஷப் G5 அப்புறம் திரும்ப வின்னிங். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில வின்னிங் 3 சீக்வன்சஸ் இருக்குது. 3 சீக்வன்ஸ் இருக்குது. அதில் ஒரு மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டு D2 அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே என்னென்னா நைட் டு D2 சிம்பிளாக ரூக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் ரூக் அட்டாக்லுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எங்கே மூவ் பண்ண போகிறீங்க? எக்ஸாம்பிள் ரூக் B7 ஏதோ ஒன்று, ஓகே மேபி நாட் ஷுர், ஓகே ஏதோ ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நைட் டேக்ஸ் F3 நம்ம பார்த்த கிட்டத்தட்ட அதே வேரியேஷன் தான். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை ஃபோர்க் பண்ணி விட்டுடலாம். இதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் இருக்குது. நம்ம ரூக்கை மூவ் பண்ணோம் அப்படின்னா பிஷப் ட்ராப் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்க பிஷப்பால் நைட்டை வெட்டுறாங்க. ஆனால் இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தாது. அஃப்கோர்ஸ் 3 பான் இருக்குது, ஆனால் ரூக் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால ரூக்குனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பான்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தால் இந்த பொசிஷனில் நைட் இன்ட்டு B1 விளையானதுக்கப்புறம் மெய்லி ஜெய்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாங்க. அண்டு இந்த பொசிஷனில் வேறு என்னென்ன பண்ணியிருக்கலாம் இப்போ, ஏன்னா கிட்டத்தட்ட வின்னிங் பொசிஷன் வந்து ஸ்லைட்லி பெட்டர் தான் வந்திருக்காங்க. இந்த மூவ் வச்சதுனால தான் வந்து லூசிங் மூவாக நம்ம பார்க்குறோம். பட் இதை தவிர்த்து வேறு என்ன ஆடிருக்கலாம் அப்படின்னா அவங்க G5 போட்டிருந்தாங்க அப்படின்னா திரும்ப சில கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். பிஷப் F6 ரூக் B8 அண்ட் தென் ரூக் H8. ஸோ அந்த மாதிரி அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நைட் H5 ஆடி ஆகணும். இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிளாக்குக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் கொஞ்சம் அட்டாக்கிங் ஐடியாஸ் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒயிட் வந்து ஆக்டிவாக ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை டார்கெட் பண்ணுறதுக்கு நைட்டு இங்கே போடலாம். ரூக் B8 நைட் எக்ஸ் F3. இப்போ அந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் தான். பட் கொஞ்சம் ஸ்லோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை இல்லையா. ஸோ இந்த பொசிஷனில் நைட் எக்ஸ் B1 விளையானதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜேட் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்டை பற்றி டீட்டெயில்டான விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஜார்ஜியாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட்டுமி அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. ஜூலை 6லேருந்து 28 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 3 வாரம் வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $6,76,250 நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து நாக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் ஃபார்மேட் தான். இந்த டோர்னமெண்ட்டோட முக்கியத்துவத்தை நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் டாப் 3 பிளேயர்ஸ் ஃபினிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 3 பேரும் உமன்ஸ் கேண்டிடேட் விளையாடுறதுக்கு வாய்ப்பை பெறுவாங்க. அதனால தான் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். இதே போல் மென்ஸ் வேர்ல்ட் கப்பும் வரப்போகுது. இதில் டாப் சீட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீ டிங்ஜி, டான் ஜோங்கி, ஆனா முஷிஷுக், அடுத்து கேத்ரின் லாக்னோ, மரியா, அடுத்து ஜூ ஹைனர், குனுரு ஹம்பி, அலெக்சாண்ட்ரா, நானா, ஹரிகா துரோணவள்ளி. ஸோ இவங்க 10 பேர் டாப் சைட். இது இல்லாமல் வைஷாலி ப்ளஸ் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. 100+ பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கெடியூல் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு மேலே நடக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா இது வந்து சிங்கிள் எலிமினேஷன் நாக் அவுட். அதாவது ஒரு பேரிங்கில் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு கேம் பார்த்தோம் இல்லையா, ஜேடுக்கும் வைஷாலிக்கும் ஒரு கேம் பார்த்தோம். அது அவங்களுக்கு நடந்த செகண்ட் கேம். முதல்ல ஃபஸ்ட் கேம் நடந்து ஃபஸ்ட் கேமும் வைஷாலி வின் பண்ணிட்டாங்க.
செகண்ட் கேமும் நடக்கும். 2 கிளாசிக்கல் நடக்கும். 2 கிளாசிக்கலில் பெஸ்ட்டு ஸ்கோர் யாரோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த 100க்கு மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மாதிரி வந்து நிறுத்துவாங்க. 16 இல்லை 8 அந்த மாதிரி வந்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ்க்கு தான் வந்து டாப் 3 ஃபினிஷர்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் 2 கிளாசிக்கல் கேமுமே ட்ரா ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டை பிரேக் அலோவ் பண்ணுறாங்க. ரேபிட் டை பிரேக் 15+10, அடுத்து 10+10, 2 கேம்ஸ் எல்லாமே. அடுத்து 5+3, அதுவும் முடியல அப்படின்னா 3+2. ஸோ வின்னருக்கு $50,000 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. எனிவே இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் போகலாம். இது ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் பேஜ். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை மட்டும் முக்கியமாக நம்ம இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா கொனூரு ஹம்பி வந்து அதாவது டைரெக்டாக டாப் 40 சீட்ஸ் ஆர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடாமல் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாங்க பை கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொனூரு ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரூஸா அப்படிங்கிறவங்களோட விளையாடிருக்காங்க WIM. அவங்கள வந்து பீட் பண்ணி அடுத்த சுற்றுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேறி வந்திருக்காங்க. அடுத்து பிரியங்கா அப்படிங்கிற ஒரு விமன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா WGM-ஆன ஜோஸ்கா கால் அப்படிங்கிறவங்கள பீட் பண்ணி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிளாசிக்கல் கேமுமே ட்ரா ஆயிருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see that. இதுக்கப்புறம் அவங்க வந்து பிளிட்ஸ்லேயோ இல்லை ஐ திங்க் ரேப்பிடில் வந்து அவங்க வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு அதே போல் பத்மினி ராவுத்தும் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரேபிட் டை பிரேக் பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வைஷாலி ரமேஷ் பாபு அவங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க அதே போல் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பை, செகண்ட் ரவுண்டில் நான் சொன்ன மாதிரி இவங்கள 2-0 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கேரிசா இப்போட வந்து விளையாட போகிறாங்க நெக்ஸ்ட்டு சுற்றுல. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டை பிரேக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வந்து நடக்கும். ஸோ இதே போல் தான் மென்ஸுக்கும் நடக்க போகுது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேம்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.